உடம்பு முழுக்கும் நேராக்கி கால்களை சேருங்க, கைகளை உடம்போடு சேருங்க. உடம்பு நல்லா முதுகில் ஒரு ஆர்ச் உண்டாகட்டும். கீழ் முதுகும் மேல் முதுகும் தொடர்பில் இருக்கட்டும். ரெண்டு நடுப்பட்ட முதுகில் வந்து ஒரு ஆர்ச் இருக்கட்டும். தரையில் படாமல் அப்படி இருக்கட்டும். உள்ளங்கை கூரையை பார்க்குற மாதிரி இருக்கட்டும். தலை நேராக இருக்கட்டும். இதில் ஃபஸ்ட்டு மூச்சு காற்றை வாங்குகிறோம். இப்படி அகாரம் ஆன்னு சொல்லும்போது நமக்கு மனசு முழுமைக்கும் ஆசன வாயில இருக்கும். மூலாதாரம்னு பேர். மூலாதாரத்தில் நம்முடைய மனசை நிறுத்தணுங்கிறதுக்காக இந்த பயிற்சியை செய்கிறோம். இதெல்லாம் செய்யும்போது நம்முடைய மனநிலை எல்லாம் வந்து மூலாதாரத்தில் இருக்கட்டும். ஆசன வாயில நம்மளை நல்லா சுருக்கணும். அகாரம் சொல்ல 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 ஆசன வாயை நல்லா சுருக்கி இந்த அகாரத்தை சொல்லணும். இன்னொரு தடவை செய்யணும் பாருங்க. கொஞ்சம் தளர்வு பண்ணிக்கலாம். கால்கள் தளர்வாக விட்டுறலாம், கையை தளர்வாக விட்டுருங்க, உடம்பை தளர்வாக விட்டுருங்க. ஒரு 5 வினாடிகள் காத்துருங்க. இப்போ மறுபடியும் கால்களை சேருங்க, கைகளை உடம்போடு சேர்த்துக்குங்க. இப்போ மூச்சை நல்லா வாங்கி நெஞ்சுக்குழியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நெஞ்சுக்குழியில் நம்மளுடைய மனசை நிறுத்திக்குங்க. உகாரம் ஊன்னு சத்தம் கொடுக்கணும். ஊன்னு உகாரம் ஊ சவுண்டு பாருங்க. ஓ ஒரு 5 வினாடி தளர்வாக விட்டுருங்க உடம்ப. மறுபடியும் கால்களை சேருங்க, கைகளை சேர்த்துக்குங்க. இப்போ கான்சன்ட்ரேஷன் மனசெல்லாம் கொண்டு புருவ மத்தியில் வைங்க. புருவ மத்தியில் இப்போ மூச்சு காற்றை நல்லா வாங்கி மகாரம் இம்முன்னு சத்தம் கொடுக்கணும். மகாரம் கண்களை திறந்துருக்கலாம், இல்லை மூடி இருக்கலாம். மகாரம் பண்ணும்போது மேக்ஸிமம் கண்ணை மூடிக்கிறது நல்லது.
தளர்வாக விட்டுருங்க. ஒரு 5 வினாடி. இப்போ தனித்தனியாக செஞ்சோம் இல்லையா? அப்போது சேர்த்து செய்கிறோம், 3த்தையும் சேர்த்து செய்கிறோம். ஒவ்வொன்றும் சத்தம் கொடுக்கும்போது ஒவ்வொரு இடத்துல நம்முடைய மனசை நிறுத்தி கொண்டு வரணும், அடுத்து அடுத்து கொண்டு வரணும். ஒரே மூச்சில் இது 3த்தையும் செய்யணும் பாருங்க. ஒரு 5 வினாடிகள் தளர்வாக